ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க டுடே விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி தாங்க கொஞ்சம் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்துருக்கேங்க. இவனை பாருங்கங்க, கொஞ்சிறாங்க. நான் கூட பயந்துட்டேன், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்னமோ ஏதோன்ட்டு. கூப்பிட்டாங்க, சரி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்கிறேன். அப்படியே ரொம்ப படுத்துட்டு கொஞ்சிறாங்க. சரி என்னமோ ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு அவுத்து விட்டு தான் பார்ப்போமேன்ட்டு அவுத்து விட்டாக்க துள்ளி குதிச்சு ஓடுறான். அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. இவ வந்ததுலேருந்து இவளை கொஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சுங்க. கூப்பிட்டு வச்சு கொஞ்சிறாங்க. அப்புறம் இவளை கொஞ்சிட்டு போய் என்னான்னு பார்த்தாக்கா அவுத்து விட்டு பார்க்குறேன், என்னையே திருப்பிட்டு முட்டுறான். குதின்னு குதிக்கிறான் ஆள். அங்கே பாருங்க, ஓட்டத்தை பாருங்க எப்படி ஓடுறான்னு. சரின்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு ஆரம்பிச்சாச்சுங்க. அப்புறங்க லாக்டவுன் போடுறதா சொல்லி நியூஸ் வந்திருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் பற்றி உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லாக்டவுன் போகிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. இன்டர்நெட் ஒர்க் ஆகாதான், கரண்ட்டு இருக்காதான், இதெல்லாம் சொல்லவுமே எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க. இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, கரண்ட் இல்லைனாக்கா எப்படி அம்மா கிட்டே ஃபோன் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டுங்க மனசு. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோடனே வேறு எதுவுமே தோணலை. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லவுமே அம்மா கிட்டே ஃபோன் பேச முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எத்தனை பெண்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இந்த யோசனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அப்புறம் நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சா, சரி அவங்களுக்கு போய் தீனி வைப்போம். கத்திகிட்டே இருந்தாங்க, சரி அவங்களுக்கு போய் நம்ம தீனி வச்சுட்டு வருவோம்னு பார்த்ததுக்கு ஒரே தோல் தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஊதிட்டு கொஞ்சம் இறைய எடுத்து வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் அங்கிட்டு போனதுக்கப்புறம் வெளியில் வருவாங்க பாருங்கள் 2 பேரும். பாருங்க வராங்க 2 பேரும். இவங்க முட்டையே போட மாட்றாங்க, என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோதாங்க. இவங்களுக்கு தீனி வச்சதுக்கப்புறம் போய் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொண்டக்கடலை குழம்புங்க. ரொம்ப நாள் கழித்து கொண்டக்கடலை குழம்பு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது சைட் டிஷ்ஷாக முட்டைக்கோஸ் ஆக்கியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங் கூலிங்களுக்கெலாம் தீனி போடலான்ட்டு வந்துட்டாங்க. பிளாக்கி தொல்லை தாங்க தாங்கவே முடியல. எப்போ கூலிங்களுக்கு தீனி போட்டாலும் இவ்வளோ ஓடி வந்துடுறா. அப்புறம் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இதுக்கப்புறம் தாங்க போய் பூ பறிக்கலான்னு போகணும் மாடிக்கு. கொஞ்சம் தான் பாத்திரங்கிறதுனால உள்ளே போட்டு விளக்கிட்டேங்க இன்னைக்கு ஈவினிங். அவ்வளோதான், பாத்திரம் விளக்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. இதுக்கப்புறம் மாடியில் போய் பூ பறிக்கணும். அங்கே பாருங்க, அவளை அடங்கவே மாட்டுறாங்க. அப்படியே எட்டிக்கிட்டு போய் இதுன்றா. அப்போ அவளை அந்த டீ கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வந்தாங்க. நீ கனகாமரம் அதிகமாக இருந்துச்சா, சரி கனகாமரமும் சேர்த்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட செல்லக்குட்டி இதோட 3வது பூ கொடுக்குதுங்க. துணி கொஞ்சம் காய வச்சுருந்தேன்னா அதை மடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. செடிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல் வேலைன்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் ஃபுல் ஒர்க்கு என்னால் கவர் பண்ண முடியலங்க. அவ்வளோதாங்க. உரைக்கு பால் எடுத்து போட்டுட்டு ஈவினிங்க்கு டீ போட்டாச்சுங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போங்க. அப்புறமேட்டுக்கு பூ கட்டிட்டு சமையல் ஒர்க் பண்ணணுங்க. நைட் சாப்பாடு ரெடி பண்ணணும்.
இனி மாதிரி லாக்டவுன் நினச்சி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே யோசனையாகவே வந்துருக்கு. அவ்வளோதாங்க. நைட் சாப்பாடு தோசை தாங்க ஊற்றினேன் இன்னைக்கு. கார சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி, அப்புறம் கொண்டக்கடலை குழம்பு இருந்துச்சா அதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.